ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 8/1/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பூமியின் புனித நட்சத்திரங்கள். பூமியின் புனித நட்சத்திரங்கள். இன்று ஞான சூரியன் தந்தை தன்னுடைய அநேக விதமான விசேஷங்களால் நிரம்பிய விசேஷ நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய விசேஷம் உலகை மாற்றுவதற்கு பிரகாசம் கொடுக்கக்கூடியது. இன்றைய நாட்கள்ல விசேஷமா நட்சத்திரங்களை தேடி கண்டுபிடிப்பதில் உலகத்தினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நட்சத்திரங்களுடைய பிரபாவம் பூமியின் மேலே ஏற்படுது. அறிவியலை சேர்ந்தவங்க ஆகாயத்தின் நட்சத்திரங்களை தேடுறாங்க. பாப்தாதா தன்னுடைய புனித நட்சத்திரங்களினுடைய விசேஷங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்கள் அவ்வளவு தூரத்துல இருந்து தன்னுடைய நல்லது அல்லது தீய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியுது அப்படின்னா, புனித நட்சத்திரங்கள் நீங்கள் இந்த உலகத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு, தூய்மை சுகம் சாந்தி நிரம்பிய உலகை உருவாக்குவதற்கான பிரபாவத்தை எவ்வளவு சுலபமா ஏற்படுத்த முடியும். நீங்கள் பூமியினுடைய நட்சத்திரங்கள், அவைகள் ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்கள். பூமியினுடைய நட்சத்திரங்கள் நீங்க இந்த உலகத்தை குழப்பத்திலிருந்து காப்பாற்றி சுகம் நிறைந்த உலகம் மற்றும் பொன்னான உலகத்தை உருவாக்குறவங்க. இந்த நேரம் இயற்கை மற்றும் மனிதர்கள் இருவர்களுமே குழப்பம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. ஆனா புருஷோத்தம ஆத்மாக்கள் நீங்கள் உலகத்துக்கு சுகம் சாந்தியினுடைய மூச்சை கொடுப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கீங்க. பூமியினுடைய நட்சத்திரங்கள் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றுறாங்க. பிராப்தி சொர்பமான நட்சத்திரங்கள் அனைவரின் நம்பிக்கையின்மையை நம்பிக்கையில மாற்றக்கூடிய சிரேஷ்ட நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள். ஆகினால அமைதி நட்சத்திரம், புனித நட்சத்திரம், சுகஸ்வரூப நட்சத்திரம், எப்பொழுதும் வெற்றி அடையும் நட்சத்திரம், அனைவருடைய விருப்பங்களை நிறைவேற்றும் நட்சத்திரம். திருப்தியினுடைய பிரபாவம் நிறைந்த நட்சத்திரமாகிய நான் என்னுடைய பிரபாவம் ஏற்படுத்தி ஜொலிப்பு மற்றும் பொலிவு எந்த அளவு இருக்குது என்று உங்களை நீங்களே சோதனை செஞ்சு பாருங்கிறாங்க பாபா. நான் எவ்வளவு பிரபாவம் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன், பிரபாவத்தினுடைய வேகம் எந்த அளவு இருக்கு, எப்படி அந்த நட்சத்திரங்களினுடைய வேகத்தை சோதனை செய்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய பிரபாவத்தினுடைய வேகத்தை நீங்களே சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா உலகத்துல இந்த நேரம் புனித நட்சத்திரங்கள் உங்களுடைய தேவையாக இருக்குது. அந்த மாதிரி பாப்தாதா அனைத்து விதமான நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆன்மீக நட்சத்திரங்களினுடைய கூட்டம் எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்குது, மேலும் எந்த அளவு சுகம் நிறைந்ததாக இருக்குது. அந்த மாதிரி தன்னை மின்னி கொண்டிருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறான். எப்படி அந்த நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக மனிதர்கள் எவ்வளவு விருப்பம் வைக்கிறாங்க. இப்போ புனித நட்சத்திரங்கள் உங்களை பார்ப்பதற்காக அனைவரும் விருப்பமாக இருப்பாங்க என்ற அந்த நேரமும் வந்துட்டு இருக்குது. இந்த அமைதியினுடைய பிரபாவம், சுகத்தினுடைய பிரபாவம், ஆடாத அசையாதவராக ஆக்குவதற்கான பிரபாவம் எங்கிருந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு நட்சத்திரங்களாகிய உங்களை தேடுவாங்க. இதையும் ஆராய்ச்சி செய்வாங்க. இப்பொழுதும் இயற்கையினுடைய தேடுதல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. எப்பொழுது இயற்கையின் தேடுதல்ல களைப்படைந்துடுவாங்களோ அப்போ இந்த ஆன்மீக ஆராய்ச்சி செய்வதற்கான எண்ணம் வரும். அதற்கு முன்பு புனித நட்சத்திரங்கள் நீங்கள் உங்களை சம்பன்னமாக ஆக்கிடுங்க. ஏதாவது குணத்தின், அது அமைதி அல்லது சக்தியின் விசேஷமாக இருந்தாலும் அதை தன்னில் நிரப்புவதில் விசேஷமாக அதிவேகமாக தயார் செய்யுங்க. நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்க. அனைத்து குணங்களும் இருக்குது, ஆனால் குறைந்தது ஒரு குணத்தின் விசேஷமாக தன்னை அதில் சம்பன்னமாக ஆக்குங்க. எப்படி டாக்டர்கள் இருக்கிறாங்க, பொதுவான நோய்களின் ஞானத்தையும் அனைவரும் வச்சுக்கிறாங்க. ஆனால் கூடவே சிலர்ல விசேஷ ஞானம் இருக்குது. அந்த விசேஷத்தின் காரணமாக பெயர் பெற்றவர்களாக ஆகின்றோம். அந்த மாதிரி அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக ஆகிய தீரணும். இருந்தாலும் ஒரு விசேஷத்தை விசேஷ ரூபத்துல அனுபவத்திலும் சேவையிலும் கொண்டு வந்துகிட்டே முன்னேறி செல்லுங்க. எப்படி பக்தியிலும் ஒவ்வொரு தேவியினுடைய மகிமையில ஒவ்வொருவருடைய விசேஷமும் வேறு வேறாக மகிமை பாடப்படும்.
மேலும் பூஜையும் அதே பிரகாரம் நடக்கும். எப்படி சரஸ்வதியை கல்வியினுடைய தேவி அப்படின்னு நம்புகிறாங்க, மேலும் பூஜை செய்கிறாங்க. அவரும் சக்தி ஸ்வரூபம்தான், ஆனால் விசேஷமாக கல்வியினுடைய தேவி என்று சொல்லி பூஜை செய்கிறாங்க. லட்சுமியை செல்வத்தின் தேவி அப்படின்னு சொல்லி பூஜை செய்கிறாங்க. அதுபோல் தனக்குள்ள அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகள் இருந்தாலும் ஒரு விசேஷத்தில் ஆழமாய் ஆராய்ச்சி செஞ்சு தன்னை பிரபாவசாலியாக ஆக்குங்க. இந்த வருடத்தில் ஒவ்வொரு குணத்தின் ஒவ்வொரு சக்தியின் ஆராய்ச்சி செய்யுங்க. ஒவ்வொரு குணத்தின் நுணுக்கத்தில் போங்க. நுணுக்கத்தின் மூலம் அதனுடைய மகான் தன்மையை அனுபவம் செய்ய முடியும். நினைவு செய்வதின் பல்வேறு நிலைகளில் முயற்சி செய்வதின் விதவிதமான நிலைகளினுடைய ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்யுங்க. ஆழத்தில் செல்லுங்க. ஆழ்ந்த அனுபவங்களை செய்யுங்க. அனுபவத்தின் கடலின் ஆழத்தில் செல்லுங்க. மேலோட்டமாக அலைகளில் நீந்துவதில் அனுபவியாக ஆவது மட்டும் சம்பூர்ண அனுபவம் கிடையாது. மேலும் உள்நோக்கு முகமுடையவராகி ஆழ்ந்த அனுபவங்களின் ரத்தனங்கள்னால புத்தியை நிரம்பியதாக ஆக்குங்க. ஏன்னா பிரத்யட்சம் ஆவதனுடைய நேரம் அருகில் வந்துட்டு இருக்குது. சம்பன்னம் ஆகுங்க, சம்பூர்ணம் ஆகுங்க. பிறகு அனைத்து ஆத்மாக்களின் எதிரில் அறியாமைங்கிற திரை செயலை அகன்றிடும். உங்களுடைய சம்பூர்ண நிலையின் வெளிச்சத்தின் மூலம் இந்த திரை செயலை தானாகவே விலகிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆகினால் ஆராய்ச்சி செய்யுங்க, மிக பிரகாசமான லைட்டாக ஆகுங்க. அப்போ தான் பொன் விழாவை கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்வோன்னு சொல்கிறாங்க பாபா. பொன் விழாவினுடைய விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக அனைவருக்கும் ஒளிக்கிரணங்கள் ஆத்மாக்களை பொன்னானதாக ஆவதற்கான சக்தி கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற இந்த அனுபவம் ஆகணும். திருஷ்டி மூலமாகவும் நல்ல சக்திகளினுடைய அனுபவம் ஆகட்டும். ஆகினாலும் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு காரியமும் பொன்னானதாக இருக்கணும், பொன்னானதாக ஆக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த பொன்விழா ஆண்டில் தன்னை பாரஸ்நாத்தின் குழந்தை மாஸ்டர் பாரஸ்நாத், அதாவது மாஸ்டர் வைரமாக்குபவர் என்று புரிந்துக்குங்க. எப்படிப்பட்ட இரும்புக்கு சமமான ஆத்மாவாக இருந்தாலும் பாபாவினுடைய தொடர்பு மூலம் அந்த இரும்பும் தங்கமாக ஆகிடட்டும். இவர் இரும்பாக இருக்கிறார் நினைக்காதீங்க, ஆனால் நான் தங்கமாக இருக்கிறேன் புரிஞ்சுக்கணும். பாரஸின் வேலையே இரும்பையும் தங்கமாக ஆக்குவது தான். இதே லட்சியத்தை மற்றும் இதே லட்சணத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ தான் புனித நட்சத்திரங்களுடைய பிரபாவம் உலகின் பார்வையில் வரும். இப்பொழுதும் இந்த நட்சத்திரம் வந்துட்டுருக்குது அப்படிங்கிற பாவம் அவங்க பயந்துடுறாங்க. பிறகு புனித நட்சத்திரங்கள் வந்துட்டுருக்குதுங்கிற குஷி அடைவாங்க. உலகின் நாலாபுறங்களிலும் புனித நட்சத்திரங்களுடைய சாரல் அனுபவம் ஆகும். அனைவருடைய வாயிலிருந்தும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் வந்துருச்சுங்கிற இந்த வார்த்தைகள் தான் வெளியாகும். சுகம் சாந்தியினுடைய நட்சத்திரங்கள் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் தூர திருஷ்டி கண்ணாடி எடுத்து பார்க்குறாங்க இல்லையா, பிறகு மூன்றாவது கண் தெய்வீக கண் மூலம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வருடம் தயார் செய்வதற்கானது நல்ல முறையில் தயார் செய்யணும். நல்லது. நிகழ்ச்சியில் என்ன செய்வீங்க? பாப்தாதாவும் சூட்சம வதனத்தில் காட்சியை வெளிப்படுத்தினார். காட்சி என்னவாக இருந்தது? மகா நாட்டு மேடையிலேயும் பேச்சாளர்களைத்தான் அமர வைக்கிறீங்க இல்லையா? மகா நாட்டு மேடை அப்படின்னா பேச்சாளர்களுடைய மேல் தலைப்பின் மேல் சொற்பொழிவு எப்பொழுதுமே செய்கிறீங்க, மேலும் நன்றாக செய்கிறீங்க. இந்த சொற்பொழிவிற்கான நேரம் குறைவாக இருக்கட்டும், மேலும் பிரபாவம் அதிகமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அனைத்து விதமான பேச்சாளர்கள் தங்களுடைய பிரபாவசாலியான சொற்பொழிவை செய்ய முடியும். அதற்கு ஏற்ற நிகழ்ச்சி நிரல் இருக்கணும். ஒரு நாள் விசேஷமாக அரை மணி நேரத்துக்காக இந்த நிகழ்ச்சியை வைங்க. மேலும் எப்படி வெளியில் இருந்து வந்திருப்பவங்க அல்லது விசேஷ சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு செஞ்சிட்ருக்கிறாங்க, அது நடந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் அரை மணி நேரத்துக்காக ஒரு நாளில் மேடை எதிரிலும் பலவிதமான ஆயுளில் இருக்கிறாங்க. ஒரு சின்னம் சிறு குழந்தை, ஒரு குமாரி, ஒரு தூய்மையான தம்பதிகள் இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கும் தம்பதிகள் இருக்கட்டும், ஒரு வயதானவர் இருக்கட்டும், விதவிதமான வயதினர் அவங்க சந்திரன் மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கட்டும். மேலும் மேடையில் உள்ள லைட் மந்தமாக இருக்கட்டும், மிக பிரகாசமாக இருக்க வேண்டாம், சாதாரணமாக இருக்கட்டும். மேலும் ஒவ்வொருவரும் 3 நிமிடங்கள் இந்த சிரேஷ்ட வாழ்க்கை உருவாக்குவதற்காக பொன்னான வாக்கியங்கள் என்ன கிடைச்சது,
அதன் மூலம் நான் இந்த வாழ்க்கையை உருவாக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய விசேஷ பொன்னான வார்த்தைகளை சொல்லட்டும். சிறுவயது குமார், அதாவது குழந்தை, அதாவது பெண் குழந்தை சொல்லட்டும். குழந்தைகளுக்காக சொன்ன வாக்கியங்கள் என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லட்டும். குமாரி வாழ்க்கைக்காக பொன்னான வார்த்தைகள் என்ன கிடைச்சது. பால பிரம்மாச்சாரி தம்பதியருக்கு பொன்னான வார்த்தை என்ன கிடைச்சது. குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருக்கும் ஆத்மாக்களுக்காக என்ன கிடைச்சி, வயதானர்களுக்கு பொன்னான வார்த்தைகள் என்ன கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் 3 நிமிடங்கள் பேசட்டும். ஆனால் இறுதியில் பொன்னான வார்த்தைகளை ஸ்லோகன் ரூபத்தில் முழு சபையினரையும் சொல்ல வைங்க. மேலும் எந்த நேரம் யார் சொல்கிறாங்களோ அந்த நேரம் அவர் மீது ஒளி பரவட்டும். அப்போது இயல்பாகவே அனைவருடைய கவனம் அவங்க பக்கம் போகும். அமைதியினுடைய பிரபாவம் இருக்கட்டும். எப்படி ஏதாவது நாடகம் நடத்துகிறீங்க அதே மாதிரியான காட்சிகள் இருக்கட்டும், சொற்பொழிவு இருக்கட்டும், ஆனால் காட்சியை பார்க்கும் ரூபத்தில் இருக்கட்டும். குறைவாக பேசட்டும். 3 நிமிட நேரத்தை விட அதிகமாக பேச வேண்டாம். முன்பாகவே தயார் செஞ்சிருக்கணும். மேலும் 2வது நாள் இதே ரூபத்தில் பலவிதமான துறைகளை சேர்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சி இருக்கட்டும். யாராவது ஒருவர் டாக்டர் இருக்கட்டும், ஒரு வியாபார துறையை சேர்ந்தவர் இருக்கட்டும், ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாக பணி செய்பவராக இருக்கட்டும், அந்த மாதிரி பலவிதமான துறைகளை சேர்ந்தவங்க 3 நிமிடங்கள் பேசட்டும். அதிகாரிக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டே எந்த முக்கிய பொன்னான வார்த்தைகளுடைய தாரணையின் மூலம் செய்யும் காரியத்தில் வெற்றி அடைந்தவராக இருக்கட்டும். அவங்களுடைய வெற்றியின் முக்கியமான விஷயங்களை பொன்னான வார்த்தைகளினுடைய ரூபத்தில் சொல்லட்டும். சொற்பொழிவுக்காக தான் இருக்கணும். சொற்பொழிவாகத்தான் இருக்கும். ஆனால் சொல்லும் முறை கொஞ்சம் வேறு முறை இருக்கிறதுனால இந்த ஈஸ்வரிய ஞானம் எந்த அளவு விசாலமானது, மேலும் ஒவ்வொரு துறைக்காக என்ன விசேஷம் இருக்குது என்பதை 3 நிமிடங்களில் அனுபவம், தன்னுடைய அனுபவங்கிற முறையில் சொல்ல வேண்டாம். ஆனால் அநேகர்கள் அனுபவம் செஞ்சிடட்டும், சூழ்நிலை அந்த மாதிரி அமைதியாக இருக்கட்டும்னு பாப்தாதா சொல்கிறாங்க. அதனால் கேட்பவர்களிடம் இடையிலே பேசுவதற்கும் குழப்பம் செஞ்சுவதற்கும் தைரியமே இருக்க வேண்டாம். ஒவ்வொரு பிராமணனும் எவ்வளோ நேரம் நிகழ்ச்சி நடக்குதோ அவ்வளோ நேரம் எப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் பாடல் ஒலிக்கும் பொழுது அனைவருமே ஒன்றாக சேர்ந்து அமைதியினுடைய சூழ்நிலையை உருவாக்குறீங்க, அதே மாதிரி இந்த தடவை இந்த வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதற்காக வாயினால் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டாம், ஆனால் அமைதியினுடைய சொற்பொழிவு செய்யணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வச்சுக்கணும். நானும் ஒரு பேச்சாளன், கட்டுப்பட்டு இருக்கிறேன், அமைதியினுடைய பாஷையும் குறைந்தது கிடையாது. இந்த பிராமணர்களுடைய சூழ்நிலை மற்றவர்களையும் அதே அனுபவத்தில் கொண்டு வரும். எந்தளவு முடியுமோ மற்ற காரிய நடவடிக்கைகளை முடிச்சுட்டு சபை நடக்கும் நேரத்தில் அனைத்து பிராமணர்களுக்கும் வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான சகயோகம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருவேளை யாருக்காவது அந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்குதுன்னா அவர் முன்னுக்கு அமர வேண்டாம். முன்னால் குழப்பம் ஏற்படக்கூடாது. உதாரணமாக 3 மணி நேரம் பட்டி இருக்குது என்றால் அந்த நேரம் சொற்பொழிவு நன்றாக இருந்தது என்று சொல்ல மாட்டோம், ஆனால் நல்ல உணர்வு வந்தது என்று தான் சொல்லுவோம். சொற்பொழிவின் கூடவே அனுபவத்தின் உணர்வும் வரணும் இல்லையா? பிராமணர்கள் யாரெல்லாம் வராங்களோ அவர் நானும் பட்டியில் வரணும் என்று புரிந்து வரணும். மாநாட்டை பார்ப்பதற்காக வரணும், ஆனால் சகயோகியாகி வரணும். இதே விதமாக வாயுமண்டலத்தை அந்த மாதிரி சக்திசாலியானதாக ஆக்குங்க. அதன் மூலம் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாக்களும் கொஞ்ச நேரத்திற்காவது அமைதி மற்றும் சக்தியின் அனுபவத்தை செய்து செல்லட்டும். இது 3000 பேர்கள் அமர்ந்திருக்கும் சபை என்று சொல்லாமல் பரிஸ்தாக்களினுடைய சபை என்று அனுபவமாகட்டும். கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரத்தில் சிரிச்சிக்கிங்க, கலகலப்பாக இருந்துக்குங்க, ஆனால் மாநாட்டின் நேரத்தில் சக்திசாலியான சூழ்நிலை இருக்கணும். அதனால் வரக்கூடிய மற்றவர்களும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. எப்படி வாயுமண்டலம் இருக்குமோ அதே மாதிரி பேசக்கூடிய மற்றவர்களும் அதே வாயுமண்டலத்தில் வந்துடுவாங்க. ஆகினால கொஞ்ச நேரத்தில் அதிகமான பொக்கிஷங்களை கொடுப்பதற்கான நிகழ்ச்சியை உருவாக்க சொல்கிறாங்க பாப்தாதா. அது சிறிதாக மற்றும் இணையதாக இருக்கட்டும். ஒருவேளை நம்முடைய பிராமணர்கள், அதாவது பிரம்மா குமாரிகள் மெதுவாக பேசினார் என்றால் வெளியில் இருந்து வந்து மற்றவர்களும் மெதுவாக பேசுவாங்க. நல்லது. இப்போ என்ன செய்வீங்க? தன்னை விசேஷ நட்சத்திரம் என்று பிரத்யட்சம் செய்வீங்க இல்லையா? இல்லை, இந்த பொன்விழா ஆண்டை
தன்னை சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக்குவதற்கான வருடமாக கொண்டாடுங்க. நீங்கள் குழப்பத்தில் வராதீங்க, மற்றவர்களையும் குழப்பத்தில் கொண்டு வராதீங்க. குழப்பம் செய்யும் இயற்கையே மிகவும் அதிகம். இந்த இயற்கை தன்னுடைய காரியத்தை செஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் உங்களுடைய காரியத்தை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. எப்பொழுதும் புனித நட்சத்திரமாகி உலகை சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகி பொன்னான உலகத்தை உருவாக்கக்கூடிய, அனைவரையும் பொன்னாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் அனுபவங்களின் கடலின் ஆழத்தில் அனுபவங்களின் ரத்தனத்தினால் தன்னை நிரப்பக்கூடிய, சக்திசாலியான லைட் ஆகி அறியாமை என்ற திரைச்சலையை அகற்றக்கூடிய, அந்த மாதிரி தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய விசேஷ நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. புது உலகை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க தான் இல்லையா பாபா கேட்குறாங்க. அப்படின்னா புது உலகை உருவாக்குவதற்காக எப்பொழுதுமே புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அல்லது விசேஷமான நேரத்தில் மட்டும் ஊக்கம் வருதா? சில நேரம் இருக்கும் ஊக்கம் உற்சாகத்தினால புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது கிடையாது. எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறவங்க தான் புது உலகை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக ஆக்குறாங்க. எந்த அளவு புது உலகத்தில் அருகாமையில் வந்துட்டு இருப்பீங்களோ அந்த அளவே புதிய உலகத்தின் விசேஷ பொருட்களின் விஸ்தாரமும் ஆகிக்கொண்டே இருக்கும். புதிய உலகத்தில் வர்றவங்களும் நீங்கள் என்றால் அதை உருவாக்குபவர்களும் நீங்கள் தான். உருவாக்குவதில் சக்திகளும் ஈடுபடுத்தப்படுது, நேரமும் எடுக்குது. யார் சக்திசாலியான ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் தடைகளை அகற்றிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் புதிய உலகத்தின் அஸ்திவாரமாக இருக்கீங்க. ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியற்றதாக இருக்குதுன்னா அதன் மேல் உள்ள கட்டிடத்திற்கு என்ன ஆகும்? எனவே புது உலகை உருவாக்குவதற்கான கடமை உள்ளவங்க யாராக இருக்கிறாங்களோ அவங்க கடுமையாக உழைச்சி அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கணும். 21 பிறவிகளுக்கு அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கும் அளவுக்கு இப்போ அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்குங்க. நீங்கள் உங்களுடைய 21 பிறவிகளுக்கான கட்டிடத்தை தயார் செஞ்சிருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. நான் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா என்ற அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த நேரம் இதய சிம்மாசனதாரியாக இருப்பவர் பிறகு உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரியாக ஆகிறாங்க. யாருடைய இதயத்தில் ஒரு தந்தையின் நினைவு நிரம்பி இருக்குதோ அவங்க தான் சிம்மாசனதாரியாக ஆகிறார். எப்படி தந்தையின் இதயத்தில் எப்பொழுதும் குழந்தைகள் நிரம்பி இருக்கிறாங்க, அதே மாதிரி தந்தையினுடைய நினைவு எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே இருக்கட்டும். தந்தையை வேறு என்னதான் இருக்குது? ஆகையினால நாம் சிம்மாசனதாரி என்ற இந்த போதையில் இருங்க, குஷியில் இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது தந்தையை தவிர வேறு என்னதான் இருக்குது இல்லையா? ஆகையினால நாம் சிம்மாசனதாரிங்கிற போதையில் இருங்க, குஷியில் இருங்க. விடைபெறும் நேரத்தில் வியாழக்கிழமை குருவார் அன்னைக்கு காலை 6 மணிக்கு பாப்தாதா சொல்லக்கூடிய மகா வாக்கியம், நாலாபுறங்களும் இருக்கிற அன்பான சகயோகி குழந்தைகள் மீது எப்பொழுதும் மரத்தின் தலைவனின் பிரகஸ்பதி, அதாவது குருவின் திசையும் இருக்கவே இருக்குது. மேலும் இதே பிரகஸ்பதியினுடைய திசையின் மூலம் சிரேஷ்டமாக ஆக்கும் சேவையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கீங்க. சேவை மற்றும் நினைவு இரண்டிலும் விசேஷமாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, மேலும் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. குழந்தைகளை பொறுத்தவரை சங்கமயுகம்தான் பிரகஸ்பதியின், அதாவது குரு திசையினுடைய வேலையாகும். ஒவ்வொரு நேரமும் சங்கமயுகத்தினுடைய பிரகஸ்பதி, அதாவது பாக்கியவான். எனவே பாக்கியவனாக இருக்கீங்க, பகவானுடையவர்களாக இருக்கீங்க. பாக்கியத்தை உருவாக்குவவங்களும் நீங்கள் பாக்கியம் நிறைந்த உலகத்தின் அதிகாரிகள். அந்த மாதிரியான நிரந்தர பாக்கியவான் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் உதாரணமாக ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக. சகஜ யோகி ஆகணும்னா பாப்தாதா சொல்கிறாங்க, ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் உதாரணமாக ஆகணும். உலகின் எதிரில் உதாரணமாக ஆவதற்காக அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் இருக்குதோ அதன்படியே நடந்துக்கிட்டே இருங்க. விசேஷமாக அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து
அந்த நேரம் சக்திசாலியான நிலையை உருவாக்குனீங்கன்னா முழு நாளின் வாழ்க்கை மகானாக ஆயிடும். எப்பொழுது அமிர்த வேலையில் விசேஷமாக தந்தையிடம் இருந்து சக்தியை நிரப்பிட்டீங்கன்னா சக்தி சொர்பமாகி நடந்து கொள்வதனால எந்த ஒரு காரியத்திலும் கடினம் அனுபவமாகாது. மேலும் மரியாதை பூர்வமான வாழ்க்கையை வாழறதுனால சகஜ யோகியினுடைய நிலையும் இயல்பாக உருவாகிடும். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குவாங்க. ஸ்லோகன்: தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையினுடைய சிரேஷ்ட தன்மையினுடைய அனுபவத்தை செய்வீங்க. தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையினுடைய சிரேஷ்ட தன்மையினுடைய அனுபவத்தை செய்வீங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.